ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, பணத்தால் உருவாக்க முடியாது, அது உருவாக்கி தரது அந்த டைம் தான். ஓகேவா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய மிஷன் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது லெவல் 1.1, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கோட ஒரு ரிப்போர்ட்டு. ஓகே, இது நீங்கள் பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் டைம், டயத்தோட வேல்யூ பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரியை பார்த்தோம்னா, அது நிஃப்டி 50 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஃபால் டவுன் ஆகிருக்கு. அதாவது ஃபால் டவுன் மார்க்கெட்னு தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே கால் பை பண்ணியிருந்தா ஜீரோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? சரி, புட்டு வாங்கியிருந்தா என்ன ஆகும்? அதாவது இன்ட்ராடே ஆப்ஷனை பற்றி தான் நம்ம இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது 5ஆம் தேதி, ஓகேவா, நம்ம நியர் எக்ஸ்பைரியில் புட்டு வாங்குறோம்னு வச்சுக்கிங்க. ₹4.40 அப்படின்ட்டு நம்ம புட்டு வாங்குறோம். ஓகேவா? ₹4.40 அப்படின்ட்டு இந்த ஒரு புட்டு வாங்கினா என்ன ரிசல்ட் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? நம்ம வாங்கியிருப்போம் என்ன ப்ரைஸில்? கிட்டத்தட்ட ₹4.40 வாங்கியிருப்போம். மார்க்கெட் ஃபால் டவுன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் ஃபால் டவுன் ஆகிட்டு இருக்கு. 1 2 3 நாள், அதாவது 3 நாளாக ஃபால் டவுன் தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய ப்ரீமியம் என்ன ஆகிட்டு இருக்கு? அந்த 3 நாளாக கரைஞ்சிட்டு தான் போகுது. நல்லா கவனிங்க. கால் வாங்கியிருந்தா அது நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால அது கரையும். ஓகே, ஆனா புட்டு வாங்கியிருந்தா என்ன ஆகும்? அது ஏறணும். ஆனா சைட்வேஸ் மார்க்கெட்ல போனா கண்டிப்பா அது ஏறாது. இதுல மெயின் கான்செப்ட் என்னன்னா, காமா தேட்டா டெல்டா வேகான்ற கான்செப்ட்ல நம்முடைய பிரீமியம் கரைஞ்சிட்டு தான் இருக்கு. ₹4.50 இருந்தது. கிட்டத்தட்ட எவ்வளோ? ₹1.60 வந்துருச்சு. எவ்வளோ? 64% லாஸ். அப்போ எல்லாருமே இங்க ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, ஐயோ போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. இதை நல்லா கவனிங்க. நம்ம ஒரு இண்டிகேட்டர் பேசிஸ்ல கூட ட்ரேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இண்டிகேட்டர் செல் காட்டி இருக்கு. செல்லிங்ல தான் போயிட்டு இருக்கு இது நிஃப்டி 50. ஆனா நம்முடைய பிரீமியம் புட்டுல போட்டிருந்த புட்டு பை பண்ணியிருந்தா கூட அது கரைஞ்சிட்டு தான் இருக்கு. புரியுது சொல்றது? இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி கொஞ்சோண்டு சைட்வேஸ், அதாவது அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் சின்னதாக காட்டியிருக்கு. இப்போ டவுன்ஃபால் அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. இருப்பினும் நம்முடைய பிரீமியம் கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. கால் கரையிறது ஓகே, ஆனா புட்டும் கரையுது. ஆனா புட்டு தானே பை பண்ணலாம். இதுதான் லாஜிக்கு, உண்மையான விஷயம் இதுதான். சரி, ஒருவேளை நம்ம ஸ்டார்டிங்லவே பை பண்ணியிருந்தோம், அதாவது 18ஆம் தேதி, இது இந்த பிரீமியத்தோட ஸ்டார்டிங் அப்படின்னு வச்சுங்க. அதாவது பாருங்க, இந்த பிரீமியத்தோட ஸ்டார்டிங் 18ஆம் தேதி எவ்வளோ ப்ரைஸில் வாங்கியிருப்போம்? நம்ம ₹54 வாங்கியிருப்போம். இப்போ 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ? கிட்டத்தட்ட 97% மைனஸில் போயிடுச்சு. இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ₹25,750 வாங்கியிருப்போம். அதாவது பாட்டம்ல வாங்கியிருந்தா சொல்றேன். அங்கிருந்து மேல போச்சு, என்ன போச்சு, மறுபடியும் கீழே வந்துருச்சுல்ல. அதாவது நம்ம வாங்கின பிரைஸை விட இன்னும் கீழே போயிருக்கு. அப்போ புட்டு நம்ம வாங்கின பிரைஸை விட கீழே இருந்தா புட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்ல. புரியுதா? அது கிட்டத்தட்ட ஒரு 70-80 பாயிண்ட் கீழே போயிருக்கு. அதாவது நமக்கு சாதகமா போயிருக்கு. இருப்பினும் இந்த புட்டு வாங்கியிருந்தா என்ன நிலைமை பாருங்க. ₹54 வாங்கினது இப்போ ₹1.60 வந்துட்டு இருக்கு. அப்படின்னா 97% லாஸுங்க. நம்ம எக்ஸ்பைரி ஸ்டார்டிங்ல நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா எக்ஸ்பைரி எப்போ நமக்கு சாதகமா இருந்துச்சுன்னா நம்ம நிறைய ப்ராஃபிட் எடுப்போம் அப்படின்ட்டுலாம் நினைப்பீங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. 97% லாஸ் ஆகிட்டு இருப்பீங்க. சரி, இங்க ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த மூவ்மெண்ட் கொடுத்துருந்தா கூட இப்போ கூட ₹6.20 தான் இருக்கு. ₹6.20 இருந்தா கூட என்ன ஒரு 90% லாசஸ்ல இருப்பீங்க, அவ்வளவுதான். அப்போ நம்ம ஸ்டார்டிங்கா வாங்கினாலும் சரி, நம்ம ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஒரு இண்டிகேட்டர் பேசிஸ்ல சிக்னல் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம வாங்கினாலும் சரி, நம்ம வாங்குற பிரீமியம் ஜீரோல தான் முடிய போகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம வாங்கின பிரீமியம் ஜீரோல தான் முடியும். சரி, நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்ல கால் பை பண்ணாலும் சரி, புட் பை பண்ணாலும் சரி, அதாவது ஆப்ஷன் பையர்ஸ் என்னைக்குமே ஜீரோல தான் முடியும் அப்படின்றது கிளியர் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ல கேஷ்ல ட்ரேட் பண்றோம்னு நினைச்சிங்க.
அது என்ன நடக்கும் அப்படின்றது பார்க்கலாம். நம்ம வந்து 45 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா 75 கோடி 3375 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு ஸ்டாக்ல போட்டிருந்தோம் நிச்சயம் மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுச்சு, ஸ்டாக்கும் ஃபாலோ ஆயிடுச்சு. இருப்பினும் நம்ம கிட்ட ஹோல்டு பண்ணுறதுக்கு லைஃப் டைம் இருக்கு. அதனால் அந்த ஸ்டாக் அப்படியே விட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கூட அது வந்து ஏதாவது ஒரு மேஜிக் காட்டலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதில் சான்ஸே இல்லையே ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஓகேவா? இது நம்ம வந்து இன்னொரு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் ரேஞ்சில். அப்போ 45,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட டைம் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் 15 days டைம் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு அப்போ என்ன ஆகும்? அது அந்த நிலைமையில கூட அது 0 தான் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து 3,000 ரூபாய் போட்டாலும் சரி, 30,000 ரூபாய் போட்டாலும் சரி, ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாத்துக்குமே 0ல தான் முடிய போகுது அப்படின்றது கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுது, நிஃப்டி 50 என்ன ஆகும் அப்படின்ட்டு யாருக்காவது தெரியுமா? ஃபால் டவுன் ஆயிருக்கு, நமக்கு சாதகமாக போயிருக்கு. ஆனால் அதிகமாக போகல, கொஞ்சமாக போயிருக்கு. அந்த கொஞ்சமாக போனதுனால நம்மளுக்கு பணம் வந்து மொத்தமாக போயிடுது. ஓகேவா? சரி, நீங்கள் நினைக்கலாம் இப்போ இன்னும் ஒரு 2 நாள் இருக்குல்ல அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 2 நாள் இருக்கு. 2 நாள் என்ன நடக்க போகுது? 0ல தான் முடிய போகுது. இல்லை ஒரு 2 ரூபாயில் முடியுமா? இல்லை 1 ரூபாயில் முடியும், 50 பைசாவில் முடியும், 5 பைசாவில் முடிய போகுது. இது ஒன்றுமே இந்த 54 ரூபாய்க்கு மேலே ஓடிட்டு போகிறது இல்லை. அது 54 ரூபாய்க்கு மேலே ஓடணும் அப்படின்னா நிஃப்டி 50 கிட்டத்தட்ட ஒரு 5%லேருந்து 8% வந்து கீழே விழுந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா இல்லை. அப்போ நம்முடைய பணம் வந்து கோயிங் தான். புரியுது சொல்கிறது? அதனால தான் இன்ட்ராடே ஆப்ஷனெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறது. அதனால தான் நான் வந்து வேல்யூ ஆஃப் டைம் எப்பவுமே சொல்கிறது. பணத்தால் உருவாக்க முடியாது, அது உருவாக்கி தரது டைம் தான். ஓகேவா? அந்த டயத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். நம்ம வந்து கேஷ்லவே பை பண்ணி நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். பாருங்கள், இப்போது நம்ம வந்து இப்போது வெட்னஸ்டே ஒரு ப்ராஃபிட் எடுத்துருக்குமா? ஃபால் டவுன் மார்க்கெட்டில் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். இது 2வது ப்ராஃபிட்டு. இது வந்து 3வது ப்ராஃபிட்டு திருமலை கெமிக்கல். இது 4வது ப்ராஃபிட். 4 ஸ்டாக்கில் வந்து இந்த ஃபால் டவுன் மார்க்கெட்டுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஒரு நண்பர் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார், அது நான் ட்ரேட் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லையோ அப்படின்ட்டு. அது நல்லா கவனிங்க, ட்ரேட் கால்ஸ் நான் ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்றது எனக்கும் விருப்பம்தான். இருப்பினும் ஏன் தரதில்லை அப்படின்றது புரிஞ்சுங்க. நான் இப்போ வந்து இது வந்து எலிகான் வந்து நான் வந்து பை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் வாங்கின ப்ரைஸில் பை பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? அது 7ஆம் தேதி பை பண்ணியிருப்பீங்க. நான் இந்த இண்டிகேட்டர் பேசிஸில் சொல்கிறேன். இப்போ 7ஆம் தேதி பை பண்ணியிருப்பீங்க. நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் எக்ஸிட் ஆனது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எல்லாருமே பை பண்ணுங்க எல்லாரும் எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஒரு கொஸ்டின் மார்க் தான். அன்னைக்கு ஃபாலோ தான் மார்க்கெட்டு. இருப்பினும் அது வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அது பயங்கரம் விழுந்துருக்கு, ஒரு 18% விழுந்துருச்சு. இப்போது நீங்கள் பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தா இந்த 18% லாஸ் ஆகிட்ட பிறகு நான் கொடுக்குற கால்ஸே சரியில்லை, அதுதான் திங்க் பண்ணுவீங்க. அதனால தான் நான் வந்து கால்ஸ் வந்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஒருவேளை இதில் வந்து புக் பண்ணவங்க எல்லாமே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை புக் பண்ணிட்டு வந்து ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சரியான முறையில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து புரிஞ்சுக்கங்க. இண்டிகேட்டர் லட்சக்கணக்கில் இருக்குது, ஸ்க்ரீனர்ஸ் லட்சக்கணக்கில் இருக்குது. நமக்கு தேவையானது 10%. அந்த 10% எப்படி எடுக்கிறது அப்படின்றது மட்டும்தான் பாருங்கள். ஒருவேளை நம்ம வந்து 10% மாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கிங்க, பவர் ஆஃப் கம்பெனியில் 1 லட்சம் ரூபா அப்படின்றது 50 மாதத்தில் 1 கோடியாக மாறும். இது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணிருக்கோம். அதனால தான் வந்து இப்போ வந்து லெவல் 1.1, அதாவது நான் வந்து 3 வருஷமாக வந்து நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ட்ரேடிங் அதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கேன், எப்படி வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும்ட்டு. அதில் வந்து நம்ம ஒரு மெம்பர் வந்து கிட்டத்தட்ட 200% மேலே ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதாவது அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 7 லட்சம் ரூபா, 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. ஓகேவா? அதெல்லாம் நான் வந்து இன்னொரு சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதை நம்ம கூட இந்த ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நான் வந்து கைட் பண்ணுறது வந்து மற்றவங்க கைட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேன். நீங்கள் ப்ராப்பராக நான் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இது எல்லாமே டிசிப்ளின் தான் உருவாக்கி தருது. நீங்கள் நினைக்கலாம் அதாவது 10% மாதத்துக்கு பாசிபிளான்ட்டு.
நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்து எத்தனையோ ஸ்டாக்ல வந்து ஒரே நாளில் 10% எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்க, அதாவது ஒரே நாளில் 10% ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஓகேவா, பாருங்க, டே 1 போட்டிருக்கா பாருங்க. ஒன்றும் இல்லை, 2 இல்லை, நிறைய ஸ்டாக்ல நாங்கள் வந்து இது எல்லாமே பழசு தான். நான் வந்து இந்த ஒரு நாளில் வந்து 10%ன்றதை விட 2%, 5% எல்லாம் எப்படி கவர் பண்ணுறது, இதை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இந்தியன் மார்க்கெட்டில் டெய்லி 20% சர்க்கிட் வீர ஸ்டாக்ஸ் எத்தனையோ இருக்குது. ஓகேவா, நீங்கள் பார்க்கலாம். 1 இல்லை 2 நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், இப்போ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இந்த ஃபால்டவுன் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம், எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கோடது ஆணி வேற அறந்துடுச்சு. ஆனால் நமக்கு இன்னும் உயிர் இருக்கு. ஓகேவா, 10%, 20%, 30% கூட லாஸ் ஆனாலும் உயிர் இருக்கு. ஹோல்டு பண்ண மறுபடியும் ரிகவர் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஃபிஷிங் மெத்தடில் இதை வந்து கவர் பண்ணலாம். புரியுது சொல்கிறது? அதனால் நான் எப்பவுமே சொல்கிறது, இன்ட்ராடே ஆப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுங்க. நம்ம கேஷில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கரெக்டான வழியில் போங்க, கண்டிப்பாக நம்ம வந்து டெவலப் ஆகலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் சொல்ல விரும்பின விஷயம் என்னென்னா, நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து ஒரு நாளைக்கு வாஷ் அவுட் பண்ணிடும். இதில் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி அதுவே நம்ம கேஷில் பை பண்ணும்போது கண்டிப்பாக நம்முடைய அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொல்லமாக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம வந்து பவர் ஆஃப் கம்பெனியில் இது எல்லாமே பிளான் பண்ணி செய்யணும். வித்தவுட் பிளான் நம்ம எது செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகாது. ஓகேவா, எப்பவுமே பிளான் பண்ணி செய்யணும். இப்போ நம்ம வந்து இந்த 1 லட்ச ரூபாய் வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சேலஞ்சாக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஃபால் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, மார்க்கெட்டை நம்ம ஸ்டாக் ஃபால் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கான பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அதாவது ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் 1 கோடி வரைக்கும் போயிட்டு அந்த ஒரு மாதத்தில் 1 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் எடுத்து பாருங்க, 10 லட்ச ரூபாய். அந்த ட்ராவல்ன்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஜெர்னி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்முடைய லைஃப் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கும். இல்லை இதில் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ராவல்ன்றது ஃபினிஷ் ஆகாது. நம்ம இங்கேயே ஸ்ட்ரகிள் பண்ணிருப்போம், இதை விட இன்னும் கீழ் லெவல்லவே இருப்போம். ஓகேவா, அதனால் இங்கே எல்லாமே ரூல்ஸ் கார்டுங்க. இந்த டிசிப்ளின் மட்டும்தான் நம்முடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணவே போதும், நம்முடைய மிஷன் ஒன்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா, இது எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். சும்மா நான் வந்து ஆர்டர் போட்டேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது கிடையாதுங்க. நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க. இல்லை உங்களோட லைஃப்பில் ஒரு லட்சியம் இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் போடுதும், டெலிகிராம் குரூப் போடுதும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட கூடவே கீழே இருக்க பெல் பட்டன் ஏற்றிட்டீங்கன்னா நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.